ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாக்கு மீன் வந்து எப்படி க்ளீன் பண்ணி கட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நாக்கு மீன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. சரி, இப்போ இந்த மீனை எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாம். இந்த மீனை பார்க்குறதுக்கு தான் செதில் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அதோடைய மேல் பரப்பில் பாருங்கள் எவ்வளோ செதில் இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இந்த செதில் எடுக்க வேண்டாம், ஏன்னா இதோடைய தோலை நம்ம உரிக்க தான் போகிறோம். சைடில் வந்து ஒரு சாஃப்டான முள் மாதிரி இருக்கும், தலைப்பகுதி வரைக்குமே இருக்கும். அதை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த சதையோடு ஒட்டுற மாதிரி கட் பண்ணிங்கன்னா தோல் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் முள்ளை கட் பண்ணதுக்கப்புறமா அதோடைய தலைப்பகுதிக்கிட்ட இந்த மாதிரி தோலில் மட்டும் கட் ஆகிற மாதிரி நீங்கள் கத்தி வச்சு அல்லது கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மீனுடைய தோலை உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதே சின்ன சைஸாக இருந்ததுன்னா ஈஸியாக தோல் உரிக்க வந்துடும். இது கொஞ்சம் பெரிய சைஸுன்றதுனால தோல் உரிக்க கஷ்டமாக தான் இருக்கும். சில இடத்துல வந்து அந்த சதை பகுதியோடு சேர்ந்து கட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து கத்திரிக்கோல் வச்சு லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தோலை வந்து உரிக்க முடியும், இல்லைன்னா சதையோடு சேர்ந்து வந்துடும். இதே மாதிரி இந்த மீனோடைய இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்துலேயும் நம்ம தோலை உரிக்கணும். இது பார்க்குறதுக்கு தோல் இல்லாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் தோலும் இருக்கும் செதிலும் இருக்கும். அதே மாதிரி தான் கத்தி வச்சு லைட்டாக அதில் கட் பண்ணிவிட்டு தோலை பிடிச்சி இழுக்க வேண்டிதான். பக்கத்தை விட இந்த பக்கம் வந்து தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த சதையோடு சேர்ந்து வந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்பப்போ கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி அப்படி கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா தோல் உரிச்சாச்சு. இதே மாதிரி தலைப்பகுதியிலையுமே அந்த கொஞ்சம் இடத்துல சதை இருக்கும், அதனால் தலைப்பகுதியிலுமே தோலை உரிச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து தலைப்பகுதி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தலையை ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம். இந்த கண் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சதை இருக்கும், அதனால தான் நான் தலைப்பகுதியும் எடுத்துக்கிறேன். இப்போ அதே மாதிரி தான் ரெண்டு பக்கமும் இதுக்கு தோல் உரிச்சிக்கிறேன். இப்போ ரெண்டு பக்கமும் தோல் உரிச்சதுக்கப்புறமா இதோடைய கண்ணுக்கிட்ட இருந்து வயிற்று பகுதி வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். வீடியோவில் தெரிகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்குள்ளே இருக்க குடல் அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட வேண்டிதான். இது வந்து ரொம்ப நீட்டுக்கெலாம் இருக்காது, கொஞ்சம் தூரம்தான் இருக்கும், அதனால் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து இதோடைய குடல்லாம் எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம பீஸ் போட்டுக்க வேண்டியதான். எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் இதை வந்து பெருசாகவே போட்டு பொரிப்பாங்க, ஒரு சில பேர் குட்டி குட்டியாக கட் பண்ணுவாங்க. நான் வந்து சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கணுன்றதுக்காக இதை வந்து ரொம்பவே சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து முள் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது, ஒரு சாஃப்டான எலும்பு மாதிரி இருக்கும், கடிக்கிறதுக்கும் கடிபட்டுரும், அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நாக்கு மீனை கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு இதை வாஷ் பண்ணிட வேண்டியதான். இந்த மீனை நான் ஃப்ரை பண்ணியிருந்தேன், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.